கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நான் சேர்ந்து தியானிச்சோம். உண்மையை நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு முறை இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நான் வரும்போதும் ஒரு காரியத்தை நான் சில நேரங்கள் நான் இந்த வாரத்திலிருந்தே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அடுத்த வாரம் நான் என்ன வார்த்தை ஆண்டவரே நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன வராது, வார்த்தையே. நான் சரி யோசிச்சுட்டு இருப்பேன், சரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு. சில நேரங்களில் ஆராதனையில் காலையில் நான் உங்க 9 மணிக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது தான் கர்த்தர் அந்த வார்த்தை எனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட அப்படியே ஒரு குழப்பத்தோடு என்ன செஞ்சுட்டு இருந்தேன், அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்திருந்த மாதிரி உட்கார்ந்த உடனே ஆண்டவர் மடமடன்னு என்ன செய்யறாரு, வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ போன வாரத்துடைய அந்த தொடர்ச்சியை நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு ஆவியானவர் கொஞ்சம் கூட அதிகமாக உணர்த்தினதுனால அந்த காரியத்தை சேர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் அதனுடைய 15வது அதிகாரம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம சேர்ந்து என்ன செய்யறோம், தியானிக்க போறோம். கடந்த வாரம் பார்த்தோம், எளிதாய் நம்ம சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, அநேக நேரங்களில் நம்மளால சுதந்திரிக்க முடியாம போகிறது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் நான் என்ன செய்கிறேன், அற்புதம் செய்கிறேன். அப்ப நிறைய நேரங்களில் நம்முடைய பரிசுத்தத்தை இழக்கும் போது, நம்ம அந்த பரிசுத்த வாழ்வை மீறும் போது, நம்மகிட்ட குறைவுகள் குற்றங்கள் காணப்படும் போது தேவன் நம்ம நடுவில் என்ன செய்கிறது இல்லை, அசைவாடாம போவதனால நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாத தடையாக அது என்ன செய்கிறது, மாறி விடுகிறதுனால. நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு தவறு செய்தால் ஆனா அந்த தவறு முழு ஜனங்களையும் என்ன செய்ய ஆரம்பித்தது, பாதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதும், தேவனுக்கு முன்பாக நம்மை சுத்தவானாக நம்மை நிறுத்துவதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பரிசுத்த வாழ்வை ரொம்ப முக்கியம். இந்த நேத்திக்குள்ள மெசேஜ் இந்த யூடியூப்ல கிடக்கு, நீங்க மறுபடியும் கூட என்ன செய்யலாம். ஏன்னா எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா என்ன செய்தது, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதை நான் நினைச்சு வரவும் கிடையாது. ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கும் போது என்ன செய்கிறார், கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஸோ அந்த செய்தியை நீங்க மறுபடியும் போட்டு கேளுங்க. அடிக்கடி நம்மை நாமளே ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை, நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லேலூயா. 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்னு என்ன செய்கிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, பலியை பார்க்கிலும் எதுதான் முக்கியமா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பலினா உங்களுக்கு புரியுதா, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற காரியங்களை பார்க்கிலும் எது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல தேவன் நமக்காக வைத்திருக்கிற அற்புதங்களை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அந்த உயர்வுகளை, அந்த பெரிய வெற்றிகளை நம்ம அடையாமல் போவதற்கான இன்னொரு காரணம், தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்வதில்லை, கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போவதற்கான, நம்முடைய அற்புதங்களை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது நம்ம உடனே அதற்கு என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவரிடம் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. சில நேரங்கள் பாருங்க, கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை என்ன செய்வாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எப்படி, இது செய்யாதங்க, போகாத, இதை பண்ணாதன்னு. ஆனா அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்காம போகும்போது அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை குறித்து நம்மிடத்தில் என்ன செய்வது கிடையாது, பேசுவதே கிடையாது. அல்லேலூயா. ஏன் துணிகரமான பாவங்கள் தொடர்ந்தேர்ச்சியா நடக்குது, ஏன் ஆசீர்வாதங்கள் இழந்து போவதற்கான நிறைய நம்ம சில நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேனே, நான் வேத வாசிக்கிறேனே, ஏன் இந்த ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு என்ன செய்யல, சொல்லல, ஏன் இந்த ஒரு பலவீனம் வருவதற்கு முன்பாக எனக்கு காண்பித்து கொடுக்கல, ஏன் இந்த ஆபத்து வருவதற்கு முன்பாகவே எனக்கு நீங்க இதை வெளிப்படுத்தல, நம்ம என்ன செய்வோம், அந்த நேரம் போய் என்ன செஞ்சுட்டு இருப்போம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, இல்ல மகனே, இது வருவதற்கு பல தடவைக்கு முன்பாகவே நான் என்ன செஞ்சுட்டேன், உன்ட்ட இதை சொல்லிவிட்டேன், நீ என்ன செய்யல, கீழ்ப்படியலன்னு கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார்.
அப்ப தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்ப கீழ்ப்படிதல் ஒண்ணு சிலர் என்ன செய்வாங்க, சரி ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஆண்டவரே இந்த இடத்துக்கு போக கூடாதுன்றீங்க, நீங்க சொல்லிட்டீங்க, அடுத்த வாரத்துல இருந்து என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், ஆனா இன்னைக்கு போயிட்டு என்ன செஞ்சுக்கிறேன். அப்ப என்ன பண்றது? காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமையே. என்னது? ஆண்டவர் இப்ப உங்களை செய்ய சொல்றாருன்னு வைங்க, அதை இப்ப செய்யாம நான் நாளைக்கு செஞ்சுக்கிற ஆண்டவர்ன்றது எதுக்கு? நாளைக்கு நீங்க கீழ்ப்படிந்தா கூட அது எதுக்கு அடையாளமா இருக்கு? கீழ்ப்படியாமைக்கு தான் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் உணர்த்தும் போது அதற்கு என்ன செய்யணும்? நம்ம இம்மீடியட் ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உடனடியா. இப்ப ஒருத்தவங்க சாக படுக்கை கிடக்குறாங்க, அவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? ஒரு தண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க? செத்து போயிருவாங்கன்னு வைங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, மகனே இப்பமே என்ன செய்ய, தண்ணி கொடுக்கணும்னு. தண்ணிக்கு ஆண்டவரே பஞ்சம் யாராவது கொடுப்பாங்க? ஆண்டவரே நான் போலான்னு என்ன ஜெபம் பண்றேன் ஆண்டவரேன்னா என்ன ஆயிரும்? அவங்க என்ன செஞ்சிருவாங்க? முடிஞ்சு. அப்ப நம்ம இப்ப இன்னொன்னு பாருங்க, இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 கிளாஸ் தண்ணி தேவை, சரியா? இல்ல இப்ப ஒருத்தவங்க பசியோட இருக்கிறாங்க, அவர்களுக்கு இப்ப ஒரு ஆகாரத்தை நீங்க கொடுப்பது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்ப பசியா இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நீங்க பிரியாணி வாங்கிட்டு போறீங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிடுற காலையே இருக்க மாட்டாங்க சில நேரம். ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உடனடியாக கீழ்ப்படிவது ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு, நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய சந்ததியினுடைய சந்ததிக்கு அவர் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய நேரங்க கர்த்தர் உணர்த்தும் போது கேட்பாங்க, ஆமையா. சில நேரம், ஐயா உங்கள்ட்ட இப்படி ஒரு தவறு இருக்கு, நீங்க இதை மாத்துங்க, உங்க வியாதி சுகமாகனா என்ன செய்வாங்க? அப்படியா ஐயா? உடனே என்ன செய்யறேன்? உடனே சரிங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐயான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. கேட்கும் போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா, அதை மேற்கொள்வதற்கான கிருபையும் பலத்தையும் நமக்கு தர ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் நீ இதை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு போயிடுறவர் கிடையாது. அதை செய்யாமல் இருக்கும்படியான பலத்தை நமக்கு என்ன செய்யறாரு? கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்ப இன்னொரு காரியம் பாருங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் என்கிட்ட போய் சொல்றாருன்னு வைங்க. ஒருத்தவங்க இப்ப தேவையோடு இருக்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யணும்? மகனே இப்ப ரொம்ப தேவையோடு இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நீ என்ன செய்ய, இப்ப கொடுன்னு சொல்லி என் தாண்டு சொல்றான்னு வைங்களேன். நான் ஒண்ணே இப்ப என்கிட்ட இல்லைன்னு வைங்க, நான் ஆண்டவரே எனக்கு இல்ல அப்படின்னு நான் என்ன செஞ்சிடறேன்? அந்த ஜெபத்தை அதோட அப்படி முடிச்சிடுறது. ஆனா கர்த்தர் என்னது? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க எனக்கு தந்தீங்கன்னா நிச்சயமா நான் அதை உடனே என்ன செய்வேன்? நான் அதை கொடுப்பேன் ஆண்டவரேன்னு உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? அதை செய்யும் போது இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவரே நான் இதை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக யார் மூலமாவது அந்த 1000 ரூபாய் எனக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் தருவாரு. ஏன்னா நான் என்ன செஞ்சுட்டேன்? அந்த வார்த்தைக்கு நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதற்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிருக்க அர்ப்பணித்ததுனால அந்த தேவையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? அற்புதமாய் அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். ஆனா என்ன ஆண்டவரே என் சிச்சுவேஷனே இப்படி இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரேன்ட்டா அந்த அற்புதத்தை எனக்கு கொடுக்க வேண்டிய ஆள் என்ன செய்யாது? எனக்கு வர வேண்டிய அந்த அற்புதம் என்ன செய்யாம போயிடும்? வராம போயிடும். ஏன்னா ஆண்டவர் தெரியும், அவன் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், கண்டிப்பா கொடுக்க மாட்டான். ஏன்னா என்ன அவனே என்ன சொல்லிட்டு இருக்கான்? என்ன சொல்லிட்டு இருக்கான்? என்னுடைய நிலைமையே இப்படி இருக்க ஆண்டவரேன்னு சொல்றான்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அப்ப நிறைய நேரங்களில் நம்ம கீழ்ப்படிய தவறும் போது நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து போயிடும். ஒரு வேத பகுதி எடுத்து 33 யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 33:11 வாசிங்களேன். நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசியிருக்காரு. இந்த அனுபவம் யாருக்காரு இருக்கா? இன்னைக்கு முகமுகமா பேசுறதா எப்படி? நான் உங்களை பார்த்து எப்படி பேசிட்டு இருக்கேன்? முகத்தை பார்த்து பேசுறேன்னா இல்ல தலையை பார்த்து பேசுறேன்னா? முகத்தை பார்த்து தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நேருக்கு நேரா என்ன செய்யறாரு? பேசுவது போல. யார்கிட்ட ஆண்டவர் பேசினாரா? மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசி இருக்கிறார். இது சாதாரணமான ஒரு அனுபவம் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அசாதாரணமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு சாதாரணமான மனிதன்ட்ட எப்படி பேசுகிறாரு? முகமுகமாய் பேசுகிறார். பேசி பார்த்தீங்கன்னா அவன் மூலம் பலத்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு. ஜனங்களே
மோசையை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனை தேவனுக்கு நிகரான என்ன செஞ்சிருக்கிறாங்க. அவனை நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவரே மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பார்வோனுக்கு நான் உன்னை கடவுளா வச்சிருக்கிறேன்றாரு. யாருக்கு? அந்த அளவுக்கு இந்த மோசையை கர்த்தர் என்ன செய்யறாரு, மேன்மையுள்ளவனா வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை எல்லாம் யார் கொண்டு வர்றது? இந்த ஒரே ஒரு மோசே அத்தனை பேரை விடுவிச்சு கொண்டு வர்றார். அல்லேலூயா. சாதாரணப்பட்ட காரியமா? அவங்க பலத்த ராணுவங்களையும் பலத்த படைகளையும் உடையவர்கள் யாரு? இந்த பார்வோனும் அவனுடைய ஜனங்களும். கொடுமையாய் வேலை வாங்குறவங்க. அவங்களை எதிர்த்து என்ன செய்ய முடியாது, எவனுமே பேசக்கூட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயத்தையே இந்த மோசை மூலம் கர்த்தர் என்ன செய்யறாரு, உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குறாரு. அல்லேலூயா. இத்தனைக்கும் பாருங்க, அவன் திக்குவாயா, அவன் வாக்கில வல்லவனா இருந்தான். ஆனா ஆடு 40 வருஷம் ஆடு மேய்ச்சி மேய்ச்சி என்ன ஆகி போச்சு, பேச்சு யாரு கூட, இப்ப ஆட்டு கூட பேசி 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 என்ன ஆகி போச்சு, வாயே நாவே என்ன செஞ்சிருச்சு, மேன்ட்டு போயிருச்சு. அப்படி என்ன ஆயிருச்சு, ஆட்டு கூட பேசி பேசி வாக்கே என்ன செஞ்சிருச்சு, வார்த்தையே போச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட தேவன் என்ன செய்யறாரு, முகமுகமாய் பேசி அவனிடத்துல பலத்த அற்புதங்களை அவன் மூலம் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை இந்த மோசே மூலமா விடுதலையாக்கி என்ன செய்யறாரு, விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வராரு. எங்க எங்க கொண்டு போகிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறாரு. எங்க கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணி என்ன செய்யறாரு, கொண்டு போகும்போது எப்படி கூட்டு போனார்னா, மோசே இந்த ஜனங்களை நீ அந்த தேசத்துக்கு என்ன செய்வ, நீ கொண்டு போய் சேர்ப்பாய் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்ன செய்யறாரு, அனுப்புறார். இப்ப இந்த வனாந்தரத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, 30 லட்சம் ஜனங்க. மோசே தலைவனாய் முன்னாடி நடக்கிறாரு, பின்பாக இந்த ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் போறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன் என்ன செய்யறாரு, தேவனோடு பேசுகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீ என்ன செய்ய போகிற, இந்த ஜனங்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிற. வாக்குத்தத்தம் சின்னதா பெருசா? பெரிய வாக்குத்தத்தம். வேலை சின்ன வேலையா பெரிய வேலையா? நீ இவர்களை ஒரு தலைவனாய் நின்று நடத்த போகிற. சின்ன காரியமா பெரிய காரியமா? 10 பேரை நடத்துறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, ஒரு குடும்பத்துல வீட்டுல 5 பேரை மேய்க்கிறதுக்கு என்ன இருக்கு, மனுஷன் படுற பாடு அவங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். ஆனா பாருங்க, ஒரு ஸ்கூல்ல 10-50 பிள்ளைகளை நடத்துற டீச்சர்கிட்ட போய் கொண்டாந்து பேசி பாருங்க, மண்டையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்குன்னு என்ன செய்யறாங்க. இடையில ஒரு டீச்சரை பார்த்தேன், ஐயோ ஓடி போயிடலாமான் இருக்கு, எங்கேயாவது என்ன செய்யறாங்க. என்ன பெரிய ஆள் இல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, சிறு குழந்தைகளை மேய்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, அவ்வளவு பாடா இருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இந்த மோசைக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பெரிய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, வழி நடத்தி கொண்டு என்ன செய்கிறான், வருகிறான். அடுத்து அப்படியே உங்க வேதத்தை திருப்புங்க, என்னாகமம் 20வது அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்புங்களேன். என்னாகமம் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 20:1. அடக்கம் பண்ணப்பட்டாங்க ஜனங்கள். அடுத்த வசனம் பாருங்க, ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். எங்க சீன் வனாந்தரத்துல காதேஸ்ல இருக்கல, என்ன இல்ல உங்களுக்கு, தண்ணி இல்ல. பாருங்க, ஒரு 2 வீட்டுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுது ஊருக்குள்ள? ஆமா, நீங்க அதெல்லாம் பார்த்தாதான் தெரியும். தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுது, வீட்டுக்கு என்ன இருக்கு, பெரிய சண்டைகள் என்ன செய்து வருது. இப்ப எத்தனை லட்சம் பேத்துக்கு தண்ணி இல்ல, 30 லட்சம் பேத்துக்கு தண்ணி இல்ல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, முறுமுறுத்து என்ன சொல்றாங்க, ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தா, அன்னைக்கு எங்க நான் அந்த சோதனையில என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் வர்ற வழியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வர்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தண்ணி இல்ல, நாங்களும் அவங்க கூட சேர்ந்து செத்து இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும், அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. தண்ணி இல்லாத பிரச்சனை, எத்தனையோ அற்புதங்களை பார்த்து வந்திருக்கிறாங்க.
சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கறியும் சோறும் வாயில சாப்பிட்டு எப்படி வந்துருச்சான், எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க ஆண்டவர். வாய் வழியா சாப்பிட்டு திகட்ட ஆண்டவர் சாப்பாடு கறியை கொடுத்து கூட்டு வராரு. வானத்திலிருந்து மண்ணா வருது, சமைக்கவே வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காலையில எழுந்தா வீட்டு வாசல் எப்படி இருக்கும்? என்ன அற்புதமான வாழ்க்கை பாருங்க. யோசித்து பாருங்க. காலையில எந்திக்கிறீங்க, சமைக்கவே வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எந்திரிச்சு வாசல் கதவை திறந்தா அப்படியே சாப்பாடு என்ன இருக்கு? அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் கொடுத்தது? ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் பார்த்து வந்தவங்க. செங்கடல் 2ஆ பிளக்குது, வானத்திலிருந்து என்ன செய்யுது, காடைகள் வருது. கர்த்தர் பலத்த அற்புதங்களை என்ன செய்யறாரு? செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப தண்ணி இல்ல, எல்லாத்துக்குள்ளயும் பிரச்சனை வந்துருச்சு. உன்னை கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு சொல்றாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மலையில தான் என்ன செய்யறாங்க, மலையில தான் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணி இல்லையில ஒரு சகோதரனை கூட்டிட்டு போய் என்ன செய்ய, தண்ணி மலையை பார்த்து என்ன செய்ய, பேசுன்னு சொல்றாரு. இது கடினமான வேலையா ஈஸியான வேலையா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போய் இந்த பாறையிட்ட போய் நின்னு பேசுனா என்ன வரும்ன்றாரு? தண்ணி வரும்ன்றாரு. அப்புறம் பாருங்க ஆண்டவர் சொல்ல பாருங்க, அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். இப்ப தண்ணி எங்க இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? கண்மலைக்குள்ள தண்ணி இருக்கு. என்ன பண்ணா வந்துரும்? பேசுனா வந்துரும். பேசுனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா பெரிய பெரிய அற்புதத்தை பார்த்தவன், ஆண்டவர் சொல்லுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சவன். சொன்னா தண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டுன்றாரு. சும்மா நீட்டுறான், பெரிய கடல் என்ன செய்யுது, பிளந்துட்டு போகுது அப்படியே. இன்னொரு தடவை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்தீங்கன்னா கண்மலையில அந்த கம்பை வச்சு ஒரு அடி அடிடான்னு என்ன செய்யறாரு, ஒரு அடி அடின்றாரு. கண்மலையில இருந்து தண்ணீர் என்ன செய்யுது, அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், இந்த கண்மலையை பார்த்து என்ன செய்ய, என்ன சொல்லுங்க, என்னது, பேசு. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது கஷ்டமா கடினமா? ஈஸியா, ரொம்ப ஈஸி. போய் பாறையை பார்த்து பேசுனா இப்ப என்ன அடைஞ்சு பாருங்க. அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்ன செய்யறாரு, ரெடி ஆகுறாரு. எதுக்கு? ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் என்ன செய்ய, பேசுன்றாரு. இவரான என்ன செய்யறாரு, கம்பு எடுக்கிறாரு. அல்லேலூயா. என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு பேசுன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, எங்க அந்த கம்பை அன்னைக்கு அடிச்சமே, எங்க அன்னைக்கு பார்த்தமே, அந்த கம்பை எங்க என்ன செய்யறாரு, கோலை எடுக்கிறாரு. சரி, மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் 2 இழுப்பு கொடுத்தாரு. என்னது? 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு, பேசுன்றாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓங்கி 2 அரை எப்படி டப்பு டப்புன்னு என்ன செஞ்சுட்டாரு, 2 அடி அடிச்சிட்டாரு. ஆனா என்ன வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஹல்லேலூயா. என்னங்க பெரிய விஷயமா இது? என்ன ஒரு பெரிய விஷயம்? பேசினாரு, கோபத்துல 2 இழுப்பு என்ன செஞ்சுட்டேன், இழுத்துட்டேன். இதுல என்ன பெரிய விஷயம்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. பெரிய மோசே பயங்கரமாய் நடத்தி வந்தவன், பயங்கர காரியத்தை செய்தவன், பெரிய ஆளவன். ஜனங்களே நடுங்குறாங்க அவனை பார்த்து. ஆண்டவர் அவனோடு முகமுகமாய் பேசுகிறாரு. எப்படி பேசுறாரு? ஒரு நபரோடு பேசுகிறது போல. ஒரு சிநேகிதன் எப்படி பேசுவோம், ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுவோம்? உங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? சில விஷயத்த வந்து என்ன செய்வீங்க, வீட்டுல கூட யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டோம், ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் என்ன செய்வோம், ரகசியமா இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு என்ன செய்யறோம், சொல்றோம். இப்ப ஆண்டவர் இந்த மோசே கிட்ட எப்படி பேசி இருக்கிறாரு, எப்படி பேசினாரு? ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவ்வளவு முகமுகமா பேசினவன். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப தண்ணியை மலையை பார்த்து பேசுனாரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு,
என்ன நினைச்சீங்க? எங்களால முடியாது நினைச்சீங்களா? எங்க ஆண்டவரால நடக்காது நினைச்சீங்களா? இந்தா வாடுறான்ட்டு ஒற்றை இழுப்பு என்ன செஞ்சாரு? இழுத்த உடனே ஆண்டவர் பேசுறாரு. அப்பமே பேசுறாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனது என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு பேசுனா தண்ணி வரும்னாரு. அப்ப இவன் பேசுனா என்ன செஞ்சிருக்கணும்? தண்ணி வந்திருக்கும். ஆனா இவனுக்கு என்னன்னா பேசாம என்ன செஞ்சிட்டான்? பேசாம அடிச்சனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அந்த இடத்துல என்னை பரிசுத்தம் பண்ணாம விட்டன்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது நீங்க எதை காண்பிக்கிறீங்கன்னா, கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது எதை வெளிப்படுத்துறோம்? எதை வெளிப்படுத்துறோம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர் அல்ல என்பதை நம்ம வெளிப்படுத்திடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தும் போது இதை செய்யணும், அதைத்தான் செய்யணும். என்ன சொல்லுங்க? இது செய்யணும், அதைத்தான் செய்யணும். அதை விட்டுட்டு எப்படினாலும் தண்ணி வரும்ல 2 அடி அடிச்ச இதுல என்ன பெரிய தவறு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சாதாரணமா ஒரு மனுஷனா இருந்து நம்ம பார்த்தோம்னா, என்ன சார் பேசினாரு, சரி 2 அடி கோவத்துல என்ன செஞ்சுட்டாரு? அடிச்சிட்டாரு. இதுல என்ன தண்ணி வந்துச்சா இல்லையா? அதான மெயின். நமக்கு என்ன வேணும்? பேசினா என்ன, தண்ணி பேசினா என்ன, அடிச்சா என்ன, தண்ணி வந்தா போதும் நமக்கு. அதான மெயின். அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிலாம் அங்க கிடையாது ராஜா. நான் என்ன சொல்லணும் அதைத்தான் நீ என்ன செய்யணும்? நீ செய்யணும்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த வசனத்தை பாருங்க. இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. இப்ப இன்னொன்னு பாருங்க என்ன சம்பவிச்சதுன்னா, அவன் பாருங்க சும்மா சகோதரன் கூட கூட்டு போனாரு. எங்க கூட்டு போக சொன்னாரு? இந்த மலை, அந்த மலையை பார்த்து பேசுறதுக்கு ஆரோனையும் கூட என்ன செய்ய கூட்டு போனாரு. இப்ப பாருங்க இவன் சும்மா போய் அண்ணன் பக்கத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நின்னுகிட்டு இருக்கான். அண்ணன் பேசுவாரு நம்ம பாப்போம்ட்டு. இப்ப அண்ணன் ஓங்கி அடிச்ச உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கும் கிடைக்காது, உன் தம்பிக்கு ஓடிய போயிருவேன்ட்டு. அல்லேலூயா. ஆமா, 2 அடி அடிச்சதுனால 2 பேத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? எல்லாம் போச்சு. இப்ப பாருங்க அவனுக்கு இவன் செய்த அந்த தவறுனால இவனும் அதில் பிரவேசிக்க முடியல. சபையார் போயிட்டாங்க. சபையார் இருக்க ஆண்டவர் சொல்லல, நீ அதுல பிரவேசிக்க மாட்ட, உன் சகோதரன் என்ன செய்ய மாட்டான். ஆனா அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். பாருங்க ஆண்டவர் இவங்க சோதிச்சு பரிசை பார்த்ததுனால அந்த இடத்துக்கு தண்ணீருக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? மேரி பாண்டர். என்னது மேரி பாண்ட் ஒரு பேர் வந்துச்சு. அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் தான் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்ய போயிட்டாரு? கீழ்ப்படியாம போயிட்டாரு. அதனால என்ன ஆகி போச்சு? கானான் தேசத்தை என்ன செய்ய முடியல. பெரிய எதிர்பார்ப்போட வராரு இவர் வேற. பாலுந்தேனும் ஓடுது, பாலுந்தேனும் விக்குது இல்ல, பாலுந்தேனும் என்ன செய்யுது? ஓடுது. நடாத மரங்கள் இல்லையா, எல்லாமே என்ன இருக்கு? இவர்கள் பிரயாசப்படாத ஒன்றை இவர்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு? இவங்களை கொண்டு போறாரு. இவங்களுக்கு அது கஷ்டமே படல. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டு போறாரு. ஆனா சின்ன ஒரு அசால்ட், சின்ன ஒரு அசதி. நம்ம ஆண்டவர் தானே, என்னது நம்ம ஆண்டவர் தானே, அடிச்சாலும் கொடுப்பாரு, பேசினாலும் கொடுப்பாரு. நம்ம ஆண்டவர் தானே, என்ன செஞ்சாலும் கொடுப்பாருன்ட்டு என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சதுனால வாக்குத்தத்தத்தை அடையாமல் போய்விட்டார். அல்லேலூயா. பெரிய எதிர்பார்ப்போடு வந்தவங்க, பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தவங்க, ஆனா என்ன செய்ய முடியல. இப்படி திருப்புங்களேன். உபாகமம் 32வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. உபாகமம் 32 அதனுடைய 48வது வசனத்துல இருந்து பாருங்க. 32:48 பாருங்க. அந்த நாளில் தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரீம் என்னும் மலையில் இருக்கிற நேபா பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே சாக போறாரு. இப்ப ஆல்ரெடி ஆரோன் என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் நீங்க சுதந்திரிக்க மாட்டீங்கன்றதுனால ஆரோன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போயிட்டாரு. இப்ப மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்ய, அந்த மலை மேல என்ன செய்ய, ஏறு. மலை மேல ஏறி நான் யாருக்கு கொடுக்கும்? இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை நீ பார்க்க தான் முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சின்ன கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதலுக்கு நம்ம தவறும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்னதான் செய்ய முடியும்? கீழ்ப்படியாம விட்டுட்டோம்னா பார்க்க தான் முடியும், அதை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா.
சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மீறிட்டீங்க. நான் சொன்னதை நீங்க என்ன செய்யல? ரொம்ப கவனம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நல்லா கவனிங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி எப்படினாலும் இருந்துக்கலாம், இதுதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இஷ்டத்துக்கு அவுத்து விட்ட அந்த மாடு ஆடு மணி என்னது இது ஓடி அலையிறது கிடையாது. நமக்குன்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு பாதையை, நாம் வாழ வேண்டிய ஒரு வழியை, நம்ம நடக்க வேண்டிய ஒரு பாதையை கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வாழும் போதுதான் நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய தேவ மனிதன், இவ்வளவு தேவனோட பேசினவன், இவ்வளவு அற்புதங்களை பார்த்தவனால கூட ஆண்டவர் செஞ்சிருக்கலாம்ல, ஒரு தவறு தானே, இவ்வளவு தூரம் நீ என்ன செஞ்சிருக்க? இந்த ஜனங்களை கொண்டு வந்திருக்க, என்னோட சிநேகமா பேசி இருக்கிற, எல்லாம் பண்ணி இருக்கிற, இந்த ஒரு தவறை அவனுக்கு மன்னிச்சு என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன், நீ போ காணாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல? நீ ஏன் என்ன டெஸ்ட் பண்ண? நீ ஏன் என்ன சோதிச்ச? ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போன? ஏன் என்னுடைய கட்டளை நீ என்ன செஞ்சிட்ட? மீறிட்ட. அடுத்து சொல்றாரு பாருங்க, உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏற போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தால் என்ன செய்ப்ப? மோசே தான் நீ சாக போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா இந்த மலையில போய் ஏற போற, உன் சகோதரி என்ன செய்ய போகுது, ஆள் என்ன செய்ய போற, க்ளோஸ் ஆக போறப்பா, அதனால என்ன செஞ்சு போறதுக்கு முன்னாடி 52 பாருங்க, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப தூரம்லாம் இல்ல, போடிமெட்ல இருந்து என்ன இருக்கு, இங்கதான் இருந்தது கானான் தேசம், போடிமெட் வரைக்கும் வந்தாச்சுங்க பிஎல்ராமுக்குள்ள வர்றதுக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப தூரம்லாம் இல்ல, மேல மலை மேல என்ன செஞ்சுட்டாரு, அந்த 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 ஆடுகள் குடிக்கு மேல அந்த மலை உச்சிக்கு என்ன செஞ்சாரு, கொண்டு போய் காமிக்கிறாரு. தான் பாரு, இதான் ஆணையரங்கள் டேம், இதான் சூரியன், இதெல்லாம் என்ன செய்ய, இதெல்லாம் பார்த்துக்கோ, உன் சாப்டர் இங்கே என்ன செய்யுது, முடியுது. ஆமே, நீ பாப்ப, ஆனா என்ன செய்ய மாட்ட, பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஏன் நம்மளால அடைய முடியல, ஏன் அதை சுந்தரிக்க முடியல, ஏன் அற்புதங்களை நம்ம அனுபவிக்க முடியல, ஏன் வெறும் கேள்வி மட்டும் படுறோம், எங்கேயோ நடக்கிறத மட்டும் பார்க்கிறோம்? ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும் போதுதான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ பார்ப்பாய், ஆனா நீ என்ன செய்ய மாட்டா அதற்குள்ள. இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் பாக்குறாங்க இல்லையா, ஆனா என்ன செய்ய முடியல. நைட்டு தூங்குனா கனவுல எல்லாம் அப்படியே உயர்ற மணிலாம் கனவு வருது, அங்க போறமா, நீங்க கார்ல போறமா, நீ பிளைட்ல பறக்கிற மாதிரி கனவுகள்லாம் என்ன செய்யுது, பாக்குறாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டேன்னுது, நிஜத்துல ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமா, தூங்கும் போது பெரிய பெரிய கட்டுல மேய்க்கிற தூங்குற மாதிரி எல்லாம் கனவு வருது, ஆனா காலைல எஞ்சுமா இருக்கும்போது பாயில தான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, எந்திரிக்க. என்ன காரணம்? ஏன் ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, சுகம் நடந்துச்சு, வியாதி சுகமாச்சு, எல்லாம் கேட்கிறோம், ஏன் அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால் சின்ன கீழ்ப்படிதல் கூட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பாச, சிறிய கீழ்ப்படியாமை பெரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. போன வாரம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா, சின்ன பாவம் தான் அது எங்க போய் முடிஞ்சு, ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட போய் என்ன அடி வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. சிறிய கூட்டம் ஆயிப்பட்டதுல போய் தோத்து போய் வந்துட்டாங்க. சின்ன காரியம் தான், ஆமாவா இல்லையா? சின்ன ஒரு சால்வை, அழகான ஒரு சால்வை, அழகான ஒரு வெள்ளி பொன் பாலம், என்னமோ செஞ்சு கொஞ்சம் வெள்ளி காசு, அவ்வளவுதான். சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனா இது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட இருந்து என்ன செய்து திருடி விடுகிறது. சின்ன ஒரு கீழ்ப்படியாமை தான். பாருங்க, ஆண்டவர் சொன்ன பேசுனாரு, போங்கி 2 அடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச சொன்னா என்னதான் செய்யணும், பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். தண்ணியை கொண்டு வர வேண்டியது மோசையுடைய வார்த்தையினாலேயே தண்ணி வருது இல்ல, தேவனுடைய கிருபையினாலதான் தண்ணி வருது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மளை ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியா என்ன செய்யணும், கீழ்ப்படியும் போது அற்புதம் என்ன செய்யுது. அந்த நம்ம முதல்ல அந்த வசனத்தை எடுங்களேன், 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த காரியத்தை பேசுறாரு பாருங்க. 1 சாமுவேல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும்
செவி கொடுத்துதான் உத்தமம்னு சொல்றாரு. நீங்க மேல உள்ள ஏன் இது ஆண்டவர் யாருக்கிட்ட இதை சொல்றாருன்னா, சவுல் ராஜா கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? சவுல் ராஜா கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னா 15வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 15:1 இருந்து நீங்க கீழே வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ண சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? சவுல்கிட்ட சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது முதல்ல அவர்களோடு வழிமறித்து யுத்தம் பண்ணவர்கள் யாரு? அமலேக்கியர்கள். ஏற்கனவே அமலேக்கியரை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அமலேக்கியர் என்ன செய்யறாங்க? வாலண்டியரா வந்து அவங்களை எதிர்க்கிறாங்க. இத்தனைக்கு யார் அமலேக்கியர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகோதரனுடைய சொந்தம் வருது. சகோதரர்களை என்ன செய்யறாங்க? விடுதலை பயணத்தை நோக்கி தொடர்றாங்க. ஆனா அந்த அமலேக்கியர் என்ன செய்யறாங்க? எதிர்த்து வந்து இவர்களோட யுத்தம் பண்ணி இவர்களை என்ன செய்யறாங்க? மனமடி வாக்குறாங்க. இது ஆணுடைய பார்வைக்கு ஒரு பெரிய பொல்லாப்பா என்ன செய்யுது? மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் அமலேக்கியரோட யுத்தம் என்ன செய்யும்? தொடரும்ட்டு இந்த முதல்ல ராஜாவா சவுல் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறாரு. அவன் பாத்தீங்கன்னா, அவன் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சவுல் ராஜான்றவன் பெரிய ஆள்லாம் கிடையாது. பயந்து போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தவன்? ஒளிந்து கிடந்தவன். அந்த அவனுடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது போய் பயந்து போய் ஒளிஞ்சு கொண்டிருந்தவனை கர்த்தர் எடுத்து என்ன செய்யறாரு? ஒரு ராஜாவா அவனை அபிஷேகம் பண்ணி வச்சு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு பின்னாடி அவனுக்கு செவி கொடுக்கும்படி எல்லாருடைய இருதயத்தை அவன் பக்கமா என்ன செய்யறாரு? திருப்புறாரு. அவனுக்கு பெரிய உயர்வுகளை கொடுக்கிறாரு. ஒண்ணுமே பாத்தீங்கன்னா காணாம போன கழுதையை தேட போனவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ராஜா போஸ்டிங் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப இவ்வளவு தூரம் உயர்ந்த நல்ல மேன்மைக்கு வந்தவனே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அமலேக்கியனை நீ என்ன செய்யணும்? எதிர்த்து பேசணும்ன்றாரு. 2வது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன்றாரு. இது நடந்து முடிஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அவன் என்ன எப்ப மறிச்சான்? வழிய இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவன் வந்து போய் என்ன செஞ்சுட்டான்? வழி மறிச்சான். ஆனா யாருடைய இருதயத்தில் இருக்காது? கர்த்தருடைய இருதயத்தில் அப்படியே வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்கும் போது எங்க வச்சிருக்காரு ஆண்டவர்? அதை மனசுலயே வச்சிருப்பாரு. எத்தனை தலைமுறை தாண்டிடுச்சு பாத்தீங்களா? ஆனாலும் அவருடைய இருதயத்தில் என்ன செய்யல? மாறல. கர்த்தருடைய அதனால உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுறேன்றாரு, கண் மணியை தொடுறேன்றாரு. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கு வழிமறித்த செய்கை மனதில் வைத்திருக்க, இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். இப்ப சவுலுக்கு ஆண்டவர் கட்டளை என்ன செய்யறாரு? என்ன செய்யக்கூடாது? நீ அமலேக்கு மேல நீ இறக்கம் வைக்க கூடாது. ஏன்னா நான் அவன் மேல இறக்கம் வைக்கல, அதனால நீ என்ன செய்யக்கூடாது? இறக்கம் வைக்காம அவனுக்கு உண்ட சகலத்தை நீ என்ன செஞ்சிரு? கொன்றுன்றாரு. ராஜாவா இருந்து நீ என்ன செய்யணும்? இத செய்யணும்டா. இப்ப ராஜா என்ன பண்றாரு? எல்லாம் ரெடி ஆயிட்டாரு. 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியர் என்ன செய்யறாரு? மடங்கு அடிக்கிறாரு. போய் அடிக்கிறாரு. போய் யுத்தத்தை என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டை கருக்குனாலே ஆளெல்லாம் கொண்டான். ராஜா மட்டும் என்ன செஞ்சுட்டான்? உயிரோட பிடிச்சிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? ராஜாவா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிடணும்? சங்காரம் பண்ணிட்டாரு. இப்ப அது மட்டும் விடல, என்ன பண்ணிட்டாரு பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாயதைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இறக்கம் வைக்காத. ஆடு மாடு நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, மனுஷனா மிருகமா இருந்தாலும் நான் என்னத்த சொல்றேன்னா அதை நீ என்ன செய்யணும்? இப்ப செய்யணும்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? என்ன செய்யல? ஒஸ்டானதெல்லாம் காலி பண்ணிட்டு பெஸ்டானதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாரு. இப்ப அடுத்து நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, எதுக்கு இந்த பெஸ்டானதெல்லாம் வந்து காப்பாத்தணும்னு அவர் ரீசன் சொல்லுவார். என்ன ரீசன் தெரியுமா? ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்கு தேவைப்படும். நல்லதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? எப்படி பாருங்க, யார் மேல பழிய போட்டாரு? ஆண்டவர் மேலேயே பழிய போட்டாரு. எப்படி? ஐயா நானும் அடிச்சு சாப்பிட போறேன், எனக்காக கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? எதற்காக இதெல்லாம் தப்ப வச்சிருக்கிறேன்? நானு கர்த்தருக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறேன். கர்த்தருக்காக தான் அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஹல்லேலூயா.
பல நேரங்கள் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை நீ செய்யாதன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்? அது அப்பமே அறவே விட்டு வெளியேறினா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். பல நேரங்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு தான் ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் 1000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க, அதுல இருந்து எங்க இருந்து ஏதாவது ஒரு பணம் அது தேவையில்லாத இதுலயே வந்திருக்கும், அதுல இருந்து என்ன பண்றது? உங்களுக்கு தான் ஆண்டவரே. அல்லேலூயா. சில லாட்டரி அடிக்கும்போது அதுல இருந்து ஒரு இது எடுத்து பண்ணாலும் என்னதான் அது? என்னது பாவம்? அது ஏன்னா நம்ம பிரயாசப்படாத ஒன்று. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது பாருங்க, வந்ததுல இருந்தே என்ன செய்யறாரு? அதுல இருந்தே ஒரு இதை என்ன செய்யறாரு? தப்ப விட்டு என்ன செய்யறாரு? நலமானத, முதல் தரமானதை, இரண்டாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி என்ன செய்யறாரு? எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு வேஸ்ட் எல்லாம் எடுத்து என்ன செஞ்சாரு? பாத்துக்கோங்கப்பா, ஆண்டவர் சொல்றாரு வெட்டுறேன், பாத்துக்கோங்க, வெட்டுறேன், ஆடை வெட்டுறேன் பாருங்க, ஆண்டவர் ஆடை வெட்ட சொன்னா வெட்டுறேன் பாருங்கன்னு என்ன செய்யறாரு? சொல்லிட்டு பின்னாடி என்ன செஞ்சிட்டாரு? நலமானது எல்லாவற்றையும். இப்ப பாருங்க, இந்த இதை ஆண்டவர் பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாம போனான். பாருங்க, ஆண்டவர் எது மனஸ்தாபத்தை கொண்டு வருது? எது மனஸ்தாபத்தை கொண்டு வருது? ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ பெந்து ஜெபின்றாரு பாருங்க. அப்ப சொல்லும் போது நான் என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும்? உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் இந்த இடத்துக்கு நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்ற உடனே நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உடனே கீழ்ப்படி. ஒரு இதை நீ செய்யாதன்றாரு, உடனே என்ன செய்யணும்? அதை விடணும். இதை இவர்களுக்கு கொடுன்னு சொல்றாரு, அதை பிடிச்சு வைக்க கூடாது, என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒருத்தவங்களோட ஆண்டவர் ஒப்புரவாகுன்றாரு, என்ன செய்யணும்? ஒருத்தவங்கள மன்னின்னு சொல்றாரு, உடனே என்ன செய்யணும்? நம்ம உடனே நம்ம கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் அதை எப்படி பாக்குறாருன்னா, நம்மளை எப்படி ஆண்டவர் பார்ப்பார்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்றாரு. அவனை பார்த்து அப்படிதான் சொல்றாரு பாருங்க, நான் சவுலை ராஜாவாக்கினது எங்கேயோ ஒரு மூலையில ஒளிஞ்சு கிடந்தவன், ஒன்றுமே இல்லாம கிடந்தவன், கழுதையை தேட போனவன், அவனை இவர் தேடி போய் இவன் என்ன செய்யறாரு? பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா, பெரிய ஒரு படை தளபதி, அவனை சுற்றிலும் படைகள் உண்டாக்குறாரு, எல்லா கணத்தையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்ற. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும்போது உண்மையில என்ன நடக்குதுன்னா, நம்ம கர்த்தரை விட்டு திரும்பிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறதுக்கு அதுக்கு அடையாளம்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது தான் கர்த்தரோடு இருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும்போது, அவர் சொல்றதை நம்ம செய்யாம போகும்போது நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை விட்டு திரும்பினோம். சொல்றார், என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாம போனான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாரு? கூப்பிடாரு. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெபஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இப்ப என்ன சொல்றாரு சவுல்? என்ன சொல்றாரு? ஐயா, கர்த்தருடைய வார்த்தைய முடிச்சிட்டேயா, சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிட்டேன். உடனே அதுக்கு பாருங்க சாமுவேல், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும். அதற்கு சவுல், அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடு நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். எப்படி? என்ன சொல்றாரு? எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சாமுவேல் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவங்கள்ட்ட இருந்தா, அமலேக்கிட்ட இருந்தா என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அப்பயும் இவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன செஞ்சிருக்கணும்? நாங்க தேவைப்பட்டு என்ன செஞ்சிருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட என்ன செஞ்சாங்க? மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், பலியிடுறதுக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எங்க எடுத்து வச்சிருக்கோம்? கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோன்றாரு. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலுமே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவரோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு புல்லாப்பானதை செய்தது என்னை. நான் சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொண்டு வந்து
அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், அப்பதான் சாமுவேல் இதை சொல்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு? எது சொல்றாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் தான் உத்தமன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறது, செய்வது, அவருக்காக ஓடி ஓடி உழைப்பது, இதை எல்லாவற்றையும் காட்டிலும் எது கர்த்தருக்கு உகந்ததா இருக்குன்னா, அவர் சொல்லும் போது, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அதன்படியே நான் செய்யறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்தும் போது அதை அப்படியே நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு போய் கொடுக்க அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால இல்ல. ஆமென். எதுல இருந்து நமக்கு ஆசீர்வாத நன்மைகள் வருதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அப்படியே என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்த சவுல் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குனாரு, அவ்வளவுதான். அவனுடைய சாப்டர் அப்படியே என்ன ஆயிடுச்சு? அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. 17வது அதிகாரத்துக்குள்ள அவன் வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்ப என்னன்னா, அவனால அந்த ஆசீர்வாதத்தை நீடித்து என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நம்மளால அனுபவிக்க முடியல? ஏன் சுகத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியல? ஏன் தொடர்ந்து தேவனுடைய நன்மைகளை நம்மளால பெற்றுக்கொண்டே இருக்க முடியல அப்படின்னா, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னும் போது என்ன செய்யக்கூடாது? அதை விடணும். இந்த காரியம் உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் உணர்த்தும் போது அதை உடனே நம்ம என்ன செய்யணும்? அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவர் உணர்த்து ஒரே தடவை தான் சொன்னார், அவ்வளவுதான். எத்தனை தடவை சொன்னார் சவுல்ட்ட? ஒரே தடவை தான். போய் முடிச்சிருந்தாரு. என்ன செஞ்சாரு இவரு? தவறிட்டார். அதுக்கப்புறம் இப்ப என்னென்ன காரியம்லாம் சொல்றாரு பாருங்க. இத சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல, இல்லவே இல்ல. நம்ம ஆண்டவர் உணர்த்தி அதுக்கு கீழ்ப்படியாமதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நம்மளால பெற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப அந்த நன்மைகளை என்ன செய்ய முடியாது? நம்மளால அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நலமானது என்ன செஞ்சிட்டான்? நலமானது என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போய்விட்டான். அல்லேலூயா. நலமான ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சிட்டான்? செவி கொடுக்காம போனதுனால அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? அப்படியே முடிந்தது. இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. ஆண்டவர் சவுல் என்ன செய்யறாரு? கீழ்ப்படியாம போனால ராஜாவை தள்ளிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தாவீதை அவனுடைய ஸ்தானத்துல கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். நிறைய நேரங்கள் பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நம்மளை கர்த்தர் தள்ளி விட்டு யாரை கொண்டு வந்துருவாரு? தாவீது சின்ன பையன், அவனை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த காரியத்தை 16 பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு பெத்லெகேமின் ஈசான் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவனை என்ன செய்யறாரு? தள்ளிட்டேன்றாரு. யார தள்ளிட்டாரு? சவுல் ஆண்டவர் தள்ளிட்டாரு. இப்ப யாரை தெரிந்தெடுக்கிறாரு? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கர்த்தர் என்ன செய்யறாரு? தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. 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 ஆமா. அப்ப ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போய் விடாதபடிக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 23 பாருங்க. 15, 23 இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ரெண்டகம் பண்றதுன்னு நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரெண்டகம் பண்றதுன்னா இப்ப நல்லா கவனிங்க. அமலேக்கியருடைய ராஜாவையும் உயிரோட பிடிச்சு அவன் என்ன செஞ்சிருக்கான்? அவன் எப்படி இருக்கிறான்னா, நமக்கு இன்னும் ஒண்ணுமே நடக்காது, நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அவன் தைரியமா இருக்கான். இங்க சவுல் ராஜா என்ன பண்றாரு? கர்த்தரையும் பிரியப்படுத்திட்டேன்னு சொல்றாரு, அந்த மனுஷனையும் பிரியப்படுத்திட்டேன்னு சொல்றாரு. எப்படி? ரெண்டகம் பண்ணுதுன்னா ரெண்டு இடத்துல வேலை செய்யறது. அங்கேயும் போய் என்ன செஞ்சுக்கிறது? ஆண்டவர்கிட்ட வரும்போது அம்மை போல ரட்சகர் இல்லையே ஆண்டவரை எந்த அன்பு கூறுவேன்றது எல்லாம் பண்றது, அதை பண்றது. அங்க போய் அவங்க கூட சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறது? என்ன போய் தான் பாக்குறோம், நமக்கு என்ன கிடைச்சு சரிச்சு போயிட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன செய்யுது? அங்கிட்டும் சேர்ந்து அங்கிட்டும் பேசிக்கிறது, இங்கிட்டும் பேசிக்கிறது. அது எதை காண்பிக்கிறது? ரெண்டகம் பண்றது
பில்லி சூனிய பாவத்திற்கு ஈக்குவலா இருக்குன்றாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா, மனுஷனையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. தேவனுக்காக வைராகியமா நம்ம நிக்கணும். அல்லேலூயா. அடுத்து சொல்ல, முரட்டாட்டம் பண்றதுன்னா என்னது? முரட்டாட்டம் பண்றது முரட்டாட்டம் என்ன சொல்லுங்க? தெரியாத மாதிரி பாப்பீங்க. முரட்டாட்டம்னா என்ன சொல்லுங்க? ஒரு காரியத்தை நம்ம ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் என்னால முடியாது, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அப்படிதான். இதான் என்னது? முரண்டு பிடிக்கிறது. எது சொல்லுங்க? முரட்டாட்டம் பண்றது என்னது? ஐயா போங்க, நீங்க வேணா போங்க, எனக்கெல்லாம் முடியாது, அப்படி. இதெல்லாம் என்னது? ஐயா செய்யுங்க, நீங்க வேணா செய்யுங்க, உங்களுக்கு ஒரு வேலை நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு அதெல்லாம் என்னது? இது என்னது? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது மாட்டேன், இது நடக்காது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? முரட்டாட்டம் பண்றோம். இப்ப இந்த முரட்டாட்டம் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாரு? அவபக்திக்கு. அவபக்தினா சும்மா பக்தியா இருக்கிறது, ஆனா என்னது? வேஸ்ட். அது பக்தி. அவபக்தின்றது சும்மா சோக்கு மட்டும் காமிக்கிற மாதிரி, அதான் என்னது? அவபக்தின்றது. அடுத்து விக்கிரக ஆராதனை. நல்லா கவனிங்க. முரட்டாட்டம் பண்றோம்னா விக்கிரக ஆராதனைக்கு சமம். என்னது? சிலையை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது எதுக்கு சமம்? என்ன அதுக்கு? முரட்டாட்டம் பண்றது. அல்லேலூயா. இது நான் இதை செய்ய மாட்டேன், என்னால இது முடியாது, நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன், எனக்கு முடியாது, அவங்களுக்கு நான் இது கொடுக்கணும், இதெல்லாம் என்னது? முரட்டாட்டம் பண்றது. எதுக்கு சமமா இருக்கு? விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கு. அடுத்து சொல்ற பாருங்க, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணிச்சிட்டார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறி பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். எதனால செஞ்சுட்டேன்றாரு? ராஜா யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு தான் பயப்படணும். அவன் யார் அவனை ராஜாவாக்குனது? இவன் யாருக்கு பயந்துட்டேன்றான்? ஜனங்களுக்கு பயந்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யறான்? சொல்றான். இப்ப பாருங்க, இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாருன்றாரு. மன்னிப்பு கேட்கிறாரு. நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்கிறாரு. வாங்க போய் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு. இவர் என்ன யோசிக்கிறாரு? அவருக்கு ஏதாவது ஆட்டக்கிட்ட வெட்டிட்டோம்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? அவரு ஓகே, நம்ம போய் பலி கொடுத்துருவோம், சரியா போயிடும் என்ன செய்யறாரு? அப்பதான் சொல்றாரு, இல்ல பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அல்லேலூயா. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற நம்முடைய தோழனுக்கு அதை கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறாரு? உத்தமனா இருக்கிற தோழனுக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நிறைய நேரங்களில நம்ம அனுபவிக்க வேண்டிய, நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறதுனால நம்ம கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஈஸியா அனுபவிச்சு போயிடுவோம். அல்லேலூயா. நமக்கு கிடைக்க வேண்டிய சுகம் ஏன் நம்மளை தாண்டி அங்க போகுதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செஞ்சிருப்போம். இப்ப இங்கேயும் கவனிங்க, போன வாரம் சொன்னேன் நானு, இந்த இந்த அந்த திருடி கொண்டு வந்தாலே யாரு? ஆகான். எங்க இருந்து ஆயி பட்டணத்துல இருந்து என்ன செஞ்சான்? எரிகோவில இருந்து ஆண்டவர் சாபத்தீடானதுல இருந்து இது என்ன செஞ்சுட்டான்? அந்த சால்வையை திருடிட்டு வந்து என்ன செஞ்சான்? கெஞ்சுறான், நான் பாவம் செய்துட்டேன், அறிக்கை பண்றான். ஆனா அவனுக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பு கிடைக்கல, மன்னிப்பு கிடைக்கல. இங்கேயும் பாருங்க, சவுல் தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறார், தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறார். நான் செய்த தவறுதான், தயவு செஞ்சு வாங்க, நம்ம போய் ஆண்டவருக்கு பலி கொடுத்து என்ன செய்வோம்? அவர் இருதயத்தை கொஞ்சம் குளிராக்கி விட்டுருவோம், இப்படியாவது வாங்கன்னு என்ன செய்யறாரு? கூப்பிட்டாலும் பாருங்க, ஆண்டவர் சொன்னது. அவர் சொல்றாரு, நான் உன்னை ராஜாவால தள்ளிட்டம்பா, நீ எனக்கு தேவையில்ல, நீ செய்ய வேண்டிய வேலைய ஒரு சின்ன பையனை வச்சு நான் என்ன செய்யறேன்? உன் கண்ணு முன்னாடியே செய்யறேன் பாரு. அப்படின்னு தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்டு தாவீதை என்ன செய்யறாரு? எடுத்து ராஜாவா ஆக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நம்ம கொண்டு தான் அவர் செய்யணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன விலை கிரயத்தையும் நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். எந்த சூழ்நிலையும் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போய்விட பாருங்க. அடுத்து எத்தனையோ முறை இவன் முயற்சித்தும் சவுலால என்ன செய்ய முடியல, என்ன பண்ண முடியல, அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவர் கேட்கும் போது, கூப்பிடும் போதே என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துடணும். ஆண்டவர் சொல்லும் போதே ஓகே ஆண்டவரே செஞ்சிடறேன் ஆண்டவரே என்ன செஞ்சிடணும்? உடனே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது
ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து முடிக்கலாமா? மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மீன் பிடிக்கிறவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? உட்கார்ந்து வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வலை போட்டு கொண்டிருக்கிறாங்க. வலைய என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? என்ன வேலையில இருக்காங்க? கடல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வீசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? வலையை போட்டு கொண்டிருக்கிற போது என்ன சொல்லுங்க? வலையை அப்போ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் இயேசு வந்து என்ன செய்யறாரு? அதை விடுங்க, என் பின்னாடி வாங்கன்னு என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. அடுத்த வசனம் பாருங்க, இதுதான் முக்கியம். என்னது? கூப்பிட்ட என்னது? வலையை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு, இருங்க ஆண்டவரே, போட்டதே போட்டோம், ஒரு 2 கிலோ வருமானு பார்ப்போம், நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டு போவோம், வந்துட்டீங்க, நீங்களும் எங்களை தேடி வந்துட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த போட்டோம் நான் போட்டு அப்படின்னு செய்யல. ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஐயா, நீங்க அழைச்சிட்டீங்கல்ல, இது என்ன பெரியது, உங்களுக்கு பின்னாடி நாங்க வரோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடனே அவர்கள் வலையை விட்டு. இதுதான் முக்கியம். எது முக்கியம்? இந்த வசனத்துல எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்? உடனே வலையை விடுறதா முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வலையை விட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. இந்த பேதுரு, சீமோன் பேதுரு வெள்ளியையும் பொன்னையும் வித்து கால்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க பணத்தை. ஹல்லேலூயா. மீனுக்காக வலை போட்டு கொண்டிருந்தவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால வெள்ளியும் பொன்னும் பாதத்துல வந்து விழுகிற அளவுக்கு அவனை கர்த்தர் உயர்த்துறாரு. எப்படி வருது இது? எப்படி வருது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம அர்ப்பணிக்கும் போது, ஹல்லேலூயா, நம்ம பிரயாசப்பட்டு பட்டு 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 முடியாத காரியங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம காலுக்கு கீழே சவற்ற மாதிரி கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீ எதுக்காக நீங்க பிரயாசப்பட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அது மேல நடந்து போற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. எப்ப? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அவர் விட்டுட்டு வானா என்ன செஞ்சிடணும்? வலைகளை என்ன செஞ்சாங்க? எல்லாம் சொல்லுங்க, வலைகளை. ஐயா, உங்க கூட வர்றோம், திடீர்னு பாதியில கழட்டி விட்டு போயிட்டு என்ன செய்ய? எதுக்கு ஒரு பையில போட்டு என்ன செய்யற? அந்த வலையும் சேர்த்து கொண்டு வரோம், போற போது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்ய? எதுக்காவது யூஸ் ஆகும். அப்படியே வந்தாங்க, அவரை தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வலையவே தொடரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலைகளை எல்லாம் சொல்லுங்க, வலைகளை விட்டு, வலைகளை எடுத்து இல்ல, வலைகளை விட்டு. எல்லாம் சொல்லுங்க, வலைகளை. ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது அப்படிதான் அழைக்கிறாரு. ஆமென். எது நமக்கு ஆதாயம் நம்பிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன நம்பி என்ன செய்ய? நீ வா, நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விடுங்க. கர்த்தரை பாருங்க, அவரை பிடிங்க. விட வேண்டியதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை வரும்போது பாருங்க என்ன செய்யறாரு. அவர் போற இடத்துல அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதெல்லாம் யாருக்கும் கிடைச்சு. ஏசப்பாவுக்கு 2 மீன் வச்சாங்கன்னா இவங்களுக்கு 2 மீன் வைக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு 2 கறி கிடைச்சுன்னா இவங்களுக்கும் கறி கிடைக்குது. ஏசப்பாவுக்கு நல்ல இடங்கள் இவங்களுக்கும் என்ன கிடைக்குது? ஏசப்பாவுக்கு வணங்குறாங்கன்னா இவங்களும் என்ன செய்யறாங்க? எல்லா கணத்தையும் கர்த்தர் அவர்களுக்கும் கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருவேளை கடினமான காரியமா இருக்கும், ஆனா அதை நம்ம செய்யும் போது கர்த்தர் அதற்கான கிருபையை நமக்கு என்ன செய்யறாரு? நம்ம கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து, ஒப்புரவாக வேண்டியவர்களை ஒப்புரவாகி, செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்து, மற்றவர்களை விசாரித்து ஆதரித்து தேற்றும் போது நான் சொல்றேன், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல பேசணும், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சவுல் கெஞ்சி கெஞ்சி கேட்டும் அவனுக்கு என்ன கிடைக்கல? பதவியும் கிடைக்கல, ஜீவனும் கிடைக்கல. அவன் மட்டும் சாகல, அவன் மகன் வேற என்ன செஞ்சுட்டான்? உத்தமனான மனுஷன். ஹல்லேலூயா. அவனுடைய மகன் யோனத்தானும் தாவீதோட அவ்வளவு நெருக்கமா இருந்தவன், நல்ல மனுஷன். ஆனா தவறான இவனுடைய வேலையினால அவனும் என்ன செய்ய வேண்டியதாகி போச்சு? அவனும் மறிக்க வேண்டியதாகி போச்சு. ஹல்லேலூயா. நம்ம அங்கேயும் பாருங்க, அவனுடைய கீழ்ப்படிதல் அவன் குடும்பத்துக்கு ஒரு அழிவை கொண்டு வந்தது. கீழ்ப்படியாமை பாவம். இங்க பாருங்க, இவனுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய மகனுக்கு என்ன செய்கிறது? ஒரு பேரழிவை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா.
ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சவுலமானி அந்த ஆகானமானி ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன செய்யல. ஆண்டவர் சமூகத்துல போய் எப்ப ஆண்டவரேன்னு கையை உயர்த்தினாலும் அவரை நம்ம மன்னிக்கிறார். அல்லேலூயா. சிலுவைக்கு அப்புறம் கிடைச்ச ஆசீர்வாதம் இதுதான். சிலுவையை ஏன் நம்ம உயர்த்துறோம்னா, இவங்க எல்லாம் கெஞ்சி கெஞ்சி கேட்டும் கூட அவங்களுக்கு அந்த பாக்கியம் என்ன செய்யல, கிடைக்காமையே போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எந்த தவறுல நம்ம வந்து நின்னாலும், என்ன கீழ்ப்படியாமையில வந்து நின்னாலும், என்ன முரட்டாட்டம் பண்ணி இருந்தாலும், என்ன துரோகம் பண்ணி இருந்தாலும், அப்பா என்ன நீங்க மன்னிங்கப்பா அப்படின்னும் போது அவர் கிருபை பொருந்தினவனா இறங்கி வர்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான ஒரு நாட்களுக்குள்ள ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து, இயேசுப்பா என்ன நீங்க மன்னிங்க ஆண்டவரே, நான் என்னுடைய கீழ்ப்படியாமை மன்னிங்க, என்னுடைய குறைவையை மன்னிங்க, முரட்டாட்டத்தை மன்னிங்க, என்னுடைய விக்கிரக ஆராதனையை மன்னிங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது உடனே அவர் இறங்கி வர்றார். அல்லேலூயா. உடனே வந்து மன்னிக்கிறார். இன்னொன்னு பாருங்க, அவங்களும் அந்த பாக்கியமே என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும் போது அதை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் அவன் சொன்னாரு, நீ 3 தடவை என்ன செய்வா மறுதலிப்பான்னாரு. அவன் என்ன செஞ்சிட்டான், 3 தடவை மறுதலிச்சிட்டான், பாவம் செஞ்சுட்டான். ஆனா அந்த அதிகாரத்துல நீங்க அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு மனம் கசந்து என்ன செய்யறாரு, அழுகிறாரு ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன், நான் மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க என்ன. ஒண்ணு ஆண்டவர் பாருங்க அவனை மன்னித்து, எல்லாத்த விட பாருங்க ரொம்ப ஆண்டவர்னா யாரும் தெரியுமா கேக்குறாங்க, யாருங்க அவரு, எங்க உள்ளவர் அவரு, ஏசப்பா யாரு, அது என்ன கேள்விப்பட்ட மணியே தெரியலையே அப்படின்னு என்ன செய்யறான், மறுதலிச்சிட்டான். சத்தியமா பண்றான், என்னங்க சொல்றீங்க ஏசு யாருங்க அவரு, சத்தியமா இதுவரை கேட்கவே இல்லைன்றான். ஆனா கூடயே ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு, மன்னித்து அவனை ஒரு தலைவனா உருவாக்குறாரு பாருங்க. அதாங்க ஆண்டவருடைய கிருபையே. அவனை இப்ப உலகம்னா என்ன செய்யும், மற்றவன என்ன செஞ்சிருப்பான். இப்ப இயேசு அவனுக்கு போஸ்டிங் கொடுக்கும்போது கூட இருந்த 12 பேர் நாங்களா மறுதலிச்சு ஓடணும், அவன் ஓடனா அவனுக்கு போய் இதை கொடுக்குறீங்க, அதை எப்படி கொடுக்கலாம், நான் கடைசி வரைக்கும் கூடயே நின்னுனாக்கும் அடி வாங்கிட்டு எனக்கு அதை கொடுக்கலாம்ல நீங்க அப்படின்னு கூட இருந்தவன் கூட என்ன செஞ்சிருப்பான். நல்லா கவனிங்க, நம்ம ஒரு தவறு செய்யும் போது உலகம் அந்த தவறையே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், நம்ம சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கும். நீ அந்த தவறு செய்தில, நீ அந்த தவறு, நீ அதை செய்த, இதை செய்தில. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவ மனம் கசந்து அழுத ஒண்ணு, அதுக்கப்புறம் அவனை தவறு செய்தவனாக அல்ல, ஒரு தலைவனாக அவனை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அவன் மறுதலிச்சதுனால இவங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க. அப்ப இந்த சிதறி போனதற்கு காரணமா இருந்தவனையே கர்த்தர் எடுத்து தன்னுடைய சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா அவர் எவ்வளவு இரக்கம் மிகுந்தவர். அல்லேலூயா. நம்ம செய்யாத தவறா, நம்ம செய்யாத பாவமான ஆண்டவர் பாருங்க நம்மளை எவ்வளவு கிருபையாய் மன்னித்து நம்மளை நேசிச்சு அல்லேலூயா நம்மை பயன்படுத்துகிறாராமே. இப்ப இன்னைக்கு அதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் பாருங்க, நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயத்தை பெறவும் அவருடைய கிருபாசனத்தில் இன்றைக்கு ஓடி என்ன செய்யக்கூடவும் என்ன காரியமா தான், ஆண்டவரே உங்க பலிபீடத்துல நான் தந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு பலனை தாங்கன்னும் போது நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இருந்த எந்த பரிசுத்தவான்களுக்கும் அந்த சாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. தவறு செஞ்சு தாவீதுடைய வாழ்க்கை கூட பாருங்க, தாவீது என்ன செஞ்சிட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு, ஒரு பெண்ணோட அவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, மற்றவருடைய மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்டாரு, மனம் சங்கீதம் 54 வாசித்து பாருங்க, மனங்க சேர்ந்து அழுகிறாரு. ஆனாலும் அவன் செய்த தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சான். அல்லேலூயா. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு அப்புறம் வாழ்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையை பாருங்க, எத்தனை பெரிய தயவு. அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நம்ம தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நம்மை மன்னிக்கிறார், வந்து நம்ம கிட்ட ஓடி வர்றாரு. யார் ஓடி வருவாங்க? ஒரு தவறு நம்ம ஒருத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஒரு தவறு செய்துட்டோம்னா அந்த தவறையே தான் அந்த மனுஷன் என்ன செய்வான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், ஒரு பென்சில் எடுத்திருப்பாங்க, ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ பென்சில் திருடணும் தானே, இப்படிதான் உலகம் என்ன செய்யும். ஆண்டவர் பாருங்க அவர்கிட்ட சமூகத்துல போகும்போது குற்றங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார், பாவங்களை நம்ம விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ தேவ சமூகத்துல ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு மட்டும் கிடையாது. நான் சொல்ற இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் அதனால பாதிக்கப்படக்கூடாது. கீழ்ப்படியாமையினால, முரட்டாட்டம் பண்றதுனால தலைமுறைகள் என்ன செய்யக்கூடாது, ரட்சிப்பே கிடைக்காம போயிடும், அவங்களுக்கு விடுதலையே கிடைக்காம போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தாவே என்னுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து நான் என்ன செய்கிறேன்,
மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு நாங்க அனுபவிக்க வேண்டிய அந்த நன்மையை எதுனாலும் அது என்ன செஞ்சிடக்கூடாது, தடைபட்டு போய்விடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தவறு செய்யும் போது ஆண்டவரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்காரு, தவறு செய்யும் போது நீ எங்க ஓடிடாத, என்னை விட்டு ஓடிடாத, என் பக்கத்துல ஓடி வந்துரு, நான் உன்னை மன்னிக்க வல்லவரா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் நமக்கான நன்மைகளை நம்ம பயன்படுத்தணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருந்தாருன்னா நம்மை கண்டிப்பா கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நம்மை கொண்டுதான் செய்வாரு. நம்ம ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும், அதை தாழ்மையாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல நம்ம கேட்ட அந்த வார்த்தைக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது, ஆமென், நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆமென், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததுதான் உத்தமம்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது எது மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார், யார் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். வசனத்தின் மூலமாய் பேசுவாரு, பாடல் மூலமாய் பேசுவாரு, செய்தியின் மூலமாய் ஆண்டவர் பேசுவாரு, ஊழியர்கள் மூலமாய் பேசுவாரு, விசுவாச பிள்ளைகள் மூலமாய் பேசுவாரு, ரட்சிக்கப்படாதவர்கள் மூலம் கூட ஆண்டவர் பேசுவாரு, சூழ்நிலைகள் மூலம் பேசுவாரு, இயற்கை மூலம் ஆண்டவர் பேசுவாரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவாரு. அவர் பேசும்போது, ஆமா ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன வார்த்தையை சொல்றீங்க, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சீசர்களை அழைக்கும் போது வலைகளை விட்டு உங்களுக்கு பின்னாடி வந்தாங்க ஆண்டவரே, உடனே கீழ்ப்படினாங்க ஆண்டவரே. அந்த ஒரு இருதயத்தை, அந்த ஒரு பாரத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. இசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே மோசேயை போல, ஒரு நாளும் இந்த சவுலை போல நீங்க எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த, நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் இழந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, சோதர, ஏதாவது காரியங்கள் நாங்க கீழ்ப்படியாம இருந்தோம்னா, ஏதாவது காரியங்களை நாங்க முரட்டாட்டம் பண்ணி இருந்தோம்னா ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஏதாவது காரியங்களை நாங்க இரண்டகம் பண்ணி இருந்தோம்னா ஆண்டவரே, ஸ்தோத்திர, தயவாய் உங்க பலிபீடத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இசப்பா, ஒரு விசை கழுவி நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய முற்பிதாக்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய முற்பிதாக்களுடைய கீழ்ப்படியாமை ஒருவேளை இன்னைக்கு எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்குமானால் அவர்களுக்காக இந்த பலிபீடத்தை நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே பாரம்பரியமாய் இப்ப ஆண்டவரே தலைமுறையாய் தொடர்ந்து வந்த சாபங்கள் எங்களையும் எங்க பிள்ளைகளையும் தொடாதபடிக்கு இயேசுவே உங்க இரத்தத்தால் எங்களை நீங்க கழுவிடுங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க முற்பிதாக்களுக்காக நாங்க உங்களிடத்துல இரக்கத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, ஸ்தோத்திரம். அவர்கள் பண்ணின சகல தவறுகளும் இன்றைக்கு எங்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாபமாய் இருக்குமானால் கர்த்தர் ஒரு விஷயங்களை மன்னிக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாபத்தீடான காரியங்கள் எங்களை, எங்க பிள்ளைகளை, எங்க சந்ததியை, எங்க ஆசீர்வாதத்தை, எங்களுடைய உயர்வுகளை தொடாதபடிக்கு கர்த்தாவே உங்க இரக்கத்தை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா, கிருபை பொருந்தினவர் அப்பா, எங்க மீறல்களை மன்னிக்கிறவர் அப்பா, எங்க குற்றங்களை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கார்மேகம் போல இருந்தாலும் அதை பஞ்சை போல, பனியை போல வெண்மையாக்குகிறவர் அப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, உங்க இரத்தத்தால் எங்களை கழுவிருங்கப்பா, கழுவிருங்கப்பா, கழுவிருங்கப்பா. இந்த கிருபையுள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. சகல துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபித்து உடைய பாதபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.